பத்தாவது அணுவாகம். ந கஞ்சன வசதோ பிரத்யாசக்ஷீத தத்வ்ரதம் தஸ்மாத் யயா கயா ச விதயா பஹ்வன்னம் ப்ராப்னுயாத். அராத்யஸ்மா அன்னமித்யாசக்ஷதே ஏதத் வை முகதோ ஓன்னகம் ராத்தம் முகதோஸ்மா அன்னகம் ராத்யதே. ஏதத் வை மத்யதோ ஓன்னகம் ராத்தம் மத்யதோஸ்மா அன்னகம் ராத்யதே. ஏதத்வா அந்ததோ ஓன்னகம் ராத்தம் அந்ததோஸ்மா அன்னகம் ராத்யதே. ய ஏவம் வேத க்ஷேம இதி வாச்சி யோகக்ஷேம இதி பிராணாபானயோः. கர்மேதி ஹஸ்தயோः கதிரிதி பாதயோः. விமுக்திரிதி பாயோ இதி மானுஷீ சமாஜ்ஞாः. அத தைவீः திருப்திரிதி விருஷ்டோ பலமிதி வித்யுதி யஷ இதி பசுஷு ஜோதிரிதி நக்ஷத்ரேஷு பிரஜாதிரமிருதமானந்த இத்யுபஸ்தே. சர்வமித்யாகாசே தத் பிரதிஷ்டேத்யுபாசீத. பிரதிஷ்டாவான் பவதி தன்மக இத்யுபாசீத. மகான் பவதி தன்மன இத்யுபாசீத. मानवान् भवति
तन्नमयित्युपासीत नम्यन्ते एस्मै कामाः तद्ब्रह्मेत्युपासीत ब्रह्मवान् भवति तद्ब्रह्मण परिमरयित्युपासीत पर्येणं म्रियन्ते द्विषन्तः सपत्नाः पर्ये प्रिया भ्रातृव्याः स यश्चायं पुरुषे यश्चासावादित्ये स एकः स य एवं विधे अस्मान् लोकात् प्रेत्य एतमन्नमयमात्मानमुपसङ्क्रम्य एतं प्राणमयमात्मानमुपसङ्क्रम्य एतं मनोमयमात्मानमुपसङ्क्रम्य एतं विज्ञानमयमात्मानमुपसङ्क्रम्य एतमानन्दमयमात्मानमुपसङ्क्रम्य इमान् लोकान् कामान्निकामरूप्यनुसञ्चरन् एतत् सामगायन्नास्ते खावो 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 अहमन्नमहमन्नमहमन्नम् अहमन्नातोऽहमन्नातोऽहमन्नातः अहग्श्लोककृतहग्श्लोककृतहग्श्लोककृते अहमस्मि प्रथमजाऋतास्य
पूर्वं देवेभ्यो अमृतस्य नाभायि यो मा ददाति स देव मा वाहम् अहमन्नमन्नमदन्तमाद्मि अहं विश्वं भुवनमभ्यभवाम् सुवर्णज्योतिः य एवं वेद इत्युपनिषत्। கடைசி 10வது அணுவாகத்தில் முதலில் பண்பு ஒன்று வந்தது. ந கஞ்சன வசதோ பிரத்யாசக்ஷீத. இடம் தேடி வருபவர்களுக்கு இடத்தை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டு, இந்த உலகம் எதை நமக்கு கொடுக்கின்றது என்பது இந்த உலகத்திற்கு நாம் எதை கொடுக்கின்றோம் என்ற அடிப்படையில் உள்ளது என்று உபனிஷத் கூறியது. ஒருவருக்கு நல்ல முறையில் உணவை கொடுத்தால் நல்ல முறையில் நமக்கு உணவு கொடுக்கப்படுகின்றது என்ற ஒரு முக்கியமான கருத்து கூறப்பட்டது. அதை அடுத்ததாக பிரம்ம உபாசனையை பார்த்தோம். இந்த பிரம்ம உபாசனை 2 படியாக பார்க்கப்பட்டது. முதலில் வியஷ்டி மனிதனுடைய அங்கங்களில் அந்த அங்கத்தினுடைய சக்தி ரூபமாக பிரம்மன் இருக்கின்றார் என்று பார்த்தோம். ஒவ்வொரு ஜீவனுடைய மனிதனுடைய சரீரத்தில் இந்திரியங்களில் இருக்கின்ற சக்தி ரூபமாக பிரம்மன் இருக்கின்றார். பிரம்மன் இருக்கின்றார்னு சொல்கிறோமே, எப்படி இருக்கின்றார் என்றால் க்ஷேம இதி வாச்சி, வாக்கில் க்ஷேம ரூபமாக பிரம்மத்தை தியானிக்க வேண்டும். யோக க்ஷேம இதி பிராணாபான யோகோ என்றெல்லாம் பார்த்தோம். அதற்கு பிறகு சமஷ்டியில் தேவதைகளிடத்தில் அந்தந்த ரூபமாக பிரம்மன் இருக்கின்றார் என்று பார்த்தோம். திருப்திரிதி விருஷ்டௌ, விருஷ்டி என்றால் மழை அல்லது மழைக்கு அபிமானியான தேவதை, அந்த தேவதையிடத்தில் பிரம்மன் திருப்தி ரூபமாக இருக்கின்றார், மின்னலில் பலரூபமாக இருக்கின்றார் என்றெல்லாம் பார்த்தோம். அதற்கு பிறகு நாம் பார்த்தது சர்வமித்ய ஆகாஷே என்று சொல்லப்பட்டு ஆகாசமே அனைத்தும் என்று சொல்லப்பட்டது. ஆகவே ஆகாசமும் பிரம்மனும் ஒன்றாக பாவிக்கப்பட்டு ஆகாசத்திலிருந்து வேறுபடாத பிரம்மனை சில குணங்களுடன் உபாசனை செய்தால் அந்தந்த குணங்கள் பலம் என்று சொல்லப்பட்டது. அதை நாம் பார்த்து வருகின்றோம். தது பிரதிஷ்டாயித்யுபாசீத, அந்த பிரம்மத்தை எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக உபாசிக்க வேண்டும். அதனுடைய பலன் பிரதிஷ்டாவான் பவதி, இந்த உலகில் அவனுக்கு ஆதாரம் கிடைக்கும். தது மக இத்யுபாசீத மகான் பவதி, அந்த பிரம்மத்தை விபூதியாக பெருமை பொருந்தியதாக உபாசித்தால் இவன் பெருமையை அடைகின்றான். அடுத்ததாக தது மன இத்யுபாசீத, அந்த பிரம்மத்தை சிந்திக்கும் திறனாக உபாசிக்க வேண்டும்.
இங்கு மனக என்றால் மனனம். அப்படி சிந்திக்கும் சக்தியாக உபாசித்தால் உபாசகனுக்கு என்ன கிடைக்கும்? மானவான் பவதி, அவன் சிந்திக்கின்ற சக்தியை அடைகின்றான். இதுவரை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இனி இதே கருத்து தொடர்கிறது. தன் நமயித்யுபாசீத, தது பிரம்ம, ஆகாசத்திலிருந்து வேறுபடாத பிரம்மத்தை நமக என்று உபாசிக்க வேண்டும். நமக என்றால் நமஸ்கரிக்கின்ற பொருளாக, நமஸ்காரத்திற்கு யோக்கியமாக பிரம்மத்தை உபாசிக்க வேண்டும். அல்லது வசீகரிக்கும் தன்மையுடையதாக உபாசிக்க வேண்டும். நமக என்றால் வசீகரணம் அல்லது நமஸ்காரம், பூஜ்யம், வணங்கத்தக்கதாக பிரம்மத்தை உபாசிக்க வேண்டும். அதற்கு என்ன பலனாம்? நம்யந்தே அஸ்மை காமாகா. காமாகா என்றால் இங்கு நாம் ஆசைப்படுகின்ற பொருள்கள். அஸ்மை என்றால் இந்த உபாசகனை நம்யந்தே வந்து வணங்கும். பிரம்மத்தை வணக்கத்துக்குரியதாக உபாசனை செய்தால் இவன் விரும்புகின்ற பொருள்களெல்லாம் இவனிடம் வந்து வணங்கும். அதனுடைய பொருள் என்ன? இவனை வந்து அடையும். நம்யந்தே என்றால் வணங்குகின்றது. அஸ்மை இந்த உபாசகனை வணங்குகிறது. என்ன? ஆசைப்படுகின்ற பொருள்கள். பொதுவாக ஒரு பொருளில் ஆசைப்பட்டோம்னா சாதாரணமாக என்ன நடக்கும்? அது ஓடிட்டுருக்கும், அதற்கு பின்னாடி நாம் ஓடிக்கொண்டு இருப்போம். இந்த உபாசனையினுடைய பலன் என்னவா? அந்த பொருள் நம்மை வந்து அடையும், நம்மை வந்து வணங்கும். இப்போ பணம் வேணும்னு சொன்னால் நார்மலாக பணத்தை தேடி ஓடுவோம். இது என்னன்னா பணம் நம்மை தேடி வரும். இதெல்லாம் காமிய உபாசனை. காமாக ஆசைகள் அவனை வந்து வணங்குகின்றது. காரணம் என்ன? இவன் பிரம்மத்தை வணக்கத்திற்குரியதாக உபாசனை செய்ததனால். இனி அடுத்தது தது பிரம்ம இத்யுபாசீத. இங்கு பிரம்ம என்றால் மிகவும் பெரியதாக, உயர்ந்ததாக. என்ன? பிரம்மத்தை பிரம்மன்னு உபாசனை செய்கிறது அது ஞானம். பிரம்மத்தை பிரம்மன்னு புரிஞ்சுக்கிறது ஞானம். இங்கு பிரம்மன சச்சிதானந்த பிரம்மன் அல்ல, பெரியதாக உயர்ந்ததாக உபாசித்தால் பிரம்மவான் பவதி, இவன் உயர்ந்தவன் ஆகின்றான். பிரம்மவான் இவனும் பெரியவன் ஆகின்றான். பிரம்மத்தை உயர்வாக உபாசனை செய்தால் இவனும் உயர்வை அடைகின்றான். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு தத்துவம். எதை நாம் சிந்திக்கின்றோமோ, எதை நாம் உபாசிக்கின்றோமோ அதுவாக நாம் ஆகின்றோம். இனி தது பிரம்மண பரிமர இத்யுபாசீத. பிரம்மத்தை அழிக்கின்ற சக்தியாக உபாசனை செய்தால், தது என்றால் அந்த பிரம்மன், ஆகாச ரூபமாக இருக்கின்ற பிரம்மத்தை பிரம்மணக அந்த பிரம்மத்தினுடைய பரிமரக. பரிமரக என்ற சொல்லுக்கு பொருள் அழிக்கின்ற ஸ்தானம், சுடுகாடு என்று பொருள். நாசம் அடைகின்ற கருவி ஸ்தானம். நம்முடைய உடலெல்லாம் முழுமையாக எங்கே நாசம் அடையுதுன்னா ஸ்மசான பூமி. இப்போ பரிமரக என்றால் அழிக்கின்ற சாதனையாக. இந்த உலகத்தையே பிரளய காலத்தில் நாசப்படுத்துவதாக பிரம்மத்தை உபாசனை செய்தால், இவ்வளோ நேரம் பாசிட்டிவாக வந்தது, சில பேர்த்துக்கு நாசப்படுத்துங்கிற ஆசையெல்லாம் இருக்கும். அவர்கள் பிரம்மத்தை நாசப்படுத்துகின்ற சக்தியாக பாவித்தால் என்ன பலனாம்? பர்யேணம் மிரியந்தே த்விஷந்தஸ்ஸ பத்னாஹா. இவனுடைய பகைவர்கள் நாசத்தை அடைவார்கள். அதுதான் பலன். உபாசகன் பிரம்மத்தை நாசரூபமாக உபாசனை செய்தால்
உபாசகர்களுடைய பகைவர்கள் நாசத்தை அடைவார்கள். இதை கேட்டோன்னே ரொம்ப பேர்த்துக்கு சில பேர் ஞாபகம் வந்துடும், இப்போ இவங்களை நினச்சிட்டு உபாசனை பண்ணலாமான்னு சொல்லி. இதெல்லாம் காமியத்தில் இதுவும் ஒரு அங்கம். காமிய பிரார்த்தனையில் நம்ம பகைவன் நாசமாகுங்கிறது ஒரு விதமான காமிய பிரார்த்தனை. இனி எப்படிப்பட்ட பகைவர்கள் இறப்பார்கள்? பர்யேனம் மிரியந்தே. இந்த வார்த்தை எப்படி பிரிக்க வேண்டும்? பரி என்ற சொல்லை எடுத்து மிரியந்தேங்கிற சொல்லோட சேர்த்திக்கணும். பரிமிரியந்தே, இறந்து விடுகிறார்கள். பரியேனம், ஏனம்ங்கிறது தனி சொல். பரிமிரியந்தே என்றால் இறந்து விடுகிறார்கள். யார் இறந்து விடுகிறார்கள்? ஏனம். ஏனம் என்றால் இந்த உபாசகனை த்விஷந்தக, வெறுக்கின்றவர்கள். ஏனம் என்றால் இவனை, இவனன் அர்த்தமல்ல, உபாசகர்கள் இறந்து விட மாட்டார்கள். உபாசகனை த்விஷந்தக என்றால் வெறுக்கின்ற. யார் வெறுப்பார்கள்? சபத்னாகா. சபத்னாகா என்ற சொல்லுக்கு பொருள் எனிமி, பகைவர்கள். இப்போ த்விஷந்தக சபத்னாகா என்றால் வெறுக்கின்ற பகைவர்கள். யாரை? ஏனம், இவனை. இந்த உபாசகனை வெறுக்கின்ற பகைவர்கள் இறந்து விடுவார்கள். பிறகு உபனிஷத் இனி ஒன்று சொல்லுது, இந்த உபாசகர்களையெல்லாம் யார் வெறுக்கிறார்களோ அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அது மட்டுமல்லவா, இந்த உபாசகன் யாரை வெறுக்கின்றானோ அவர்களும் போயிடுவார்கள், அவர்களும் இறந்து விடுவார்கள். இந்த உபாசகனை வெறுப்பவர்களும் இறந்து விடுவார்கள். இந்த உபாசகன் யாரை வெறுக்கின்றானோ அவனும் இறந்து விடுவான். அவன்னா யார் இவன் வெறுக்கின்றானோ அவர்கள், வெறுப்புக்கு ஆளாபவர்களெல்லாம் இறந்து விடுவார்கள். அப்போ கேட்கக்கூடாது, உபாசகனுக்கெல்லாம் வெறுப்பு இருக்கலாமான்னா கண்டிப்பாக இருக்கலாம். அதனால தான் ரொம்ப தியானம் பண்ணி பூஜை பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்திலேயே போக முடியாது, அவ்வளவு கோபம் அவர்களுக்கு வரும். காரணம் என்ன? ஞானத்தால் மட்டும்தான், ஞான நிஷ்டையினால் மட்டும்தான் குரோதத்தையும் காமத்தையும் அடியோடு நீக்க முடியும். அதனால் உபாசகர்களுக்கு ஆசை இருக்கலாம், கோபம் இருக்கலாம், துவேஷம் இருக்கலாம். அப்படிப்பட்ட உபாசகர்கள், கடைசி சொல் ஏ பரியே என்று இருக்கிறது. இந்த பரிங்கிறது மீண்டும் மிரியந்தேங்கிற இடத்துல சேர்த்திக்கணும். பரிமிரியந்தே, மிரியந்தேங்கிற வார்த்தையை இங்கே கொண்டு வரணும். பரிங்கிற சொல்ல அதோடு சேர்த்து பரிமிரியந்தே. பரிமிரியந்தேன இறந்து விடுகிறார்கள், பிராணனை விட்டு விடுகிறார்கள். ஏ என்றால் எவர்கள்? அப்ரியாகா. அப்ரியாகா என்றால் உபாசகனால் வெறுக்கப்படுபவர்கள். அப்ரியா, ஏ அப்ரியாகா என்றால் எவர்கள் வெறுக்கப்படுகிறார்களோ. யாரால்? உபாசகனால். பிறகு உபாசகன் யாரு நண்பனையாக வெறுப்பான்? அவன் யாரை வெறுப்பான்? பகைவர்களை வெறுப்பான். அந்த பகைவன்கிற குறிக்கிற சொல் பிராத்ருவ்யாகா. பிராத்ருவ்யாகா என்றால் பகைவன். இதற்கு முன்னாடி சபத்னாகான்னு பார்த்தமே, அதே அர்த்தம்தான். சபத்னாகா என்றாலும் பகைவன், பிராத்ருவ்யாகா என்றாலும் பகைவர்கள். ஆனால் முன்ன இருக்கிற பகைவன் யார்? இவனை வெறுக்கின்ற பகைவன். இந்த பிராத்ருவ்யாகா யார்னா இவனால் வெறுக்கப்படுபவர்கள். இப்போ பிரம்மத்தை நாச சாதனமாக உபாசனை செய்தால் இவனை வெறுப்பவர்கள் இறந்து விடுகிறார்கள். இவன் யாரையெல்லாம் வெறுக்கின்றாரோ அவர்கள் ஆயுளை முடித்து கொள்வார்கள். இவனால் அவங்கள க்ளோஸ் பண்ண முடியும்னு அர்த்தம். அவ்வளவு சக்தி இவனுக்கு வந்து விடுகின்றது. இதெல்லாம் உபாசனையினுடைய காமிய பலன். பிறகு இதே உபாசனையை நிஷ்காமமாக பண்ண என்னன்னா, மற்றவங்களை கொல்றதுக்கு பதுவாக உலகத்தையே மித்தியா என்ற ஞானத்துக்கு தகுதி வரும். இந்த எல்லா உபாசனையும் நிஷ்காமமாக செய்தால் உலகம் பொய் என்கின்ற நிச்சயம் நமக்கு வரும். அதனால தான் ஒரு தமிழில் ஒரு பாடல் வரும், கனவென்று துணிந்து என்று சொல்லப்படும்.
இந்த உலகம் கனவு கனவுன்னு சொல்லிட்டு இருக்கிறமே தவிர உண்மையிலேயே கனவுன்னு சொல்கிறதுக்கு துணிவு நமக்கு வரவில்லை, அந்த தைரியம் நமக்கு இல்லை. காரணம் என்னன்னா, இன்னும் இந்த உலகம் உண்மையாக தெரிந்து கொண்டு வருகிறது. அந்த துணிவு மனசில் வரணும்னா என்ன பண்ணணும்னா, நிஷ்காமமாக இந்த உபாசனை செய்ய வேண்டும். இதோடு உபாசனை பிரகரணம் முடிவடைகின்றது. இனி கடைசி பிரகரணம், ஞானத்தை மீண்டும் கூறி ஜீவன் முக்தனுடைய வாழ்க்கையை வர்ணிக்க உபனிஷத் இருக்கின்றது. அடுத்த பகுதி முழுவதும் பிரம்மவல்லியில் சொன்ன கருத்தே திரும்பி வருகின்றது. சயச்சாயம் புருஷே சயச்சாவாதித்யே ச ஏகஹ. எங்கே இருக்கோம் ஞாபகம் இருக்கோ, இது எங்கே படிச்சிருக்கோம் அதுவும் தெரிகின்றதோ. ஏன்னா இந்த 10வது அணுவாக ரொம்ப பெருசு. சயச்சாயம் புருஷேன்னா பிராத்ருவியாகங்கிறதோட உபாசனையை முடிச்சுட்டு அடுத்த பகுதிக்கு வருகின்றோம். இந்த இடத்தில் உபனிஷத் என்ன செய்கின்றது, பிரம்மவல்லியில் கூறிய ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை கூறி அதே சொற்களை கூறி பிறகு கடைசியில் என்ன செய்ய போகின்றது, இந்த ஞானத்தை உடையவனுடைய ஜீவன் முக்தியை வர்ணிக்க போகின்றது. அதுதான் இந்த உபனிஷத்தினுடைய அலங்காரம். கடைசியில் ஜீவன் முக்தன் எப்படி வாழுவான் அந்த பகுதி வர இருக்கின்றது. அதற்கு முன் சக யக அயம் புருஷே, இதுக்கெல்லாம் நான் அர்த்தம் சொல்லக்கூடாது. சொன்ன என்ன, உங்களை அவமானப்படுத்துவது போல. இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு மீண்டும் நாங்கள் மறந்து விடுவோம்னு நீங்கள் சொல்கிறீர்களான்னு நினைப்பீர்கள். அதனால் அர்த்தம் சொல்லாமல் விட்டு விடுகின்றோம். காரணம் என்ன, உங்களுக்கெல்லாம் தெரியும். புருஷன் ஒரு மனிதனுடைய மனதில், உங்களுக்காக இல்லை எனக்கு ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக சொல்கிறேன், ஒரு மனிதனுடைய மனதில் எந்த ஒரு ஆத்மா ஆனந்த ரூபமாக இருந்து கொண்டு இருக்கின்றதோ, யஸ்சாசௌ ஆதித்யே, ஹிரண்ய கர்ப்பனுக்குள் எந்த ஒரு ஆத்மா ஆனந்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றதோ, சக ஏகக, இரண்டும் ஒன்று. இப்போ ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் கூறப்பட்டு சக யக ஏவம் விது, யார் இவ்விதம் அறிகிறார்களோ, யக இவ்விதம் யார் அறிகிறார்களோ, பிறகு என்ன செய்வார்களாம் இந்த ஞானத்திற்கு பிறகு, அஸ்மாத் லோகாத் பிரேத்திய. இதையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த இடத்தை எப்படி நம்ம பொருள் பார்த்தோம் என்றால், மமகாரத்தை தியாகம் செய்துன்னு பார்த்தோம். இந்த லோகத்தை விட்டு என்றால் இந்த லோகத்தில் இருக்கின்ற என்னுடையது என்ற பாவனையை தியாகம் செய்து படிப்படியாக அகங்காரத்தை தியாகம் செய்கின்றான். ஒவ்வொரு கோஷத்தில் அகங்காரமும் வெளி விஷயத்தில் மமகாரமும் நமக்கு இருக்கும். அஸ்மாத் லோகாத் என்றால் வெளியுள்ள பொருள்களில் என்னுடையது என்ற பாவனையை முதலில் விட்டு இனி படிப்படியாக கோஷத்தை தாண்டி வருகின்றான். ஏதம் அன்னமயம் ஆத்மானம் உபசங்கிரம்ய. அங்கே உபசங்கிராமதி அப்படின்னு ஒரு வெர்ப் இருந்தது. இங்கு உபசங்கிரம்ய என்றால் தாண்டி, அப்படி முடிக்கல, தாண்டி தாண்டுகிறான். இதற்கு முன்னாடி வந்தது, இங்கு தாண்டி என்று வருகிறது. அன்னமயத்தில் நான் என்ற அபிமானத்தை விட்டு என்ன செய்வான், பிராணமயத்திற்கு சென்று அந்த அபிமானத்தை விட்டு வருகின்றான். அப்படி வருகின்றது. ஏதம் அன்னமயம், ஏதம் என்றால் இந்த, அன்னமயம் ஆத்மானம், அன்னமயத்தை ஆத்மா என்று அவனால் நினைத்து கொண்டிருந்த அன்னமயத்தை உபசங்கிரம்ய. இதற்கும் பொருள் பார்த்தோம். உபசங்கிராமதி, உபசங்கிரமணம் என்றால் அபிமானத்தை விட்டு, நான் என்கின்ற புத்தியை அன்னமயத்திலிருந்து எடுத்து, ஏதம் பிராணமயமாத்மானம் உபசங்கிரம்ய, பிராணமயத்தில் நான் என்கின்ற புத்தியை தியாகம் செய்து, மனோமயமாத்மானம் உபசங்கிரம்ய, மனோமயத்தில் நான் என்ற புத்தியை துறந்து, அதே போல ஏதம் விஞ்ஞானமயமாத்மானம் உபசங்கிரம்ய, கடைசியில் என்ன, ஏதம் ஆனந்தமயமாத்மானம் உபசங்கிரம்ய.
இந்த இடத்துல ஒரு கருத்தை நம்ம பார்த்தது ஞாபகத்துக்கு வர வேண்டும். வெறும் சாஸ்திரம் படிக்கிறதுனால பஞ்ச கோஷத்தை நம்ம தாண்டிவிட முடியாது. படிப்படியாகத்தான் நாம் பக்குவம் அடைந்து வருவோம். அதனால் உபனிஷத் படித்த உடனே நமக்கு ஒரு சில பேர்த்துக்கு திடீர்னு துக்கம் வருதுன்னா, உபனிஷத்தில் ஜீவன் முக்தனுக்கு என்ன லட்சணம் சொல்லியிருக்கோ அது உடனே எனக்கு வந்துடணும்னு எதிர்பார்க்கறதான் பெரிய தப்பு. அந்த ஜீவன் முக்தன் எவ்வளவு தபஸ் பண்ணி பொறுமையாக படிப்படியாக சென்றார்கள். நம்ம ஒரு உபனிஷத் படித்த உடனே ஸ்திதப்பிரக்க லட்சணமெல்லாம் எங்கிட்ட இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. காரணம் என்ன? படிப்படியாகத்தான் அபிமானத்தை விட முடியும். அதனால் முன்ன நமக்கு சில பலகீனங்கள் இருந்து அது இருக்குன்னு தெரியல, இப்போ அது இருக்குன்னு தெரியுது, அந்த அளவில் சந்தோஷப்படணும். அப்படின்னா அந்த அளவில் சந்தோஷப்படணும், அதை வச்சுட்ருக்கணும்னு பொருள் அல்ல. அடுத்த முயற்சிக்கு பொறுமையாக இருக்க வேண்டும். அடுத்த அந்த பலகீனங்களை நீக்க நம்மளுடைய மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும். இனிமேல் வருவது ஞான பலம். ஆனந்தமயமாத்மானம் உபசங்கிரம்ய என்பதுடன் பிரம்மவல்லியில் சொன்ன ஞானமானது ஞாபகப்படுத்தப்பட்டு, இப்படி ஆனந்தமயத்திலும் அகங்காரத்தை துறந்த ஜீவன் முக்தனுடைய வாழ்க்கை கடைசியில் வர்ணிக்கப்படுகின்றது. இனிமேல் வருகின்ற பகுதி ஈமான் லோகான் என்று ஆரம்பித்து கடைசி பகுதி வரை ஜீவன் முக்தனுடைய வாழ்க்கை, பஞ்ச கோஷத்தையும் கடந்தவனுடைய வாழ்க்கை, அவன் எப்படி உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான் என்று உபனிஷத் அழகாக வர்ணிக்கின்றது. ஞானம் வந்ததற்கு பிறகு பிராரப்த கர்மத்தினால் அவனுக்கு ஷரீரம் இருக்கும், இந்த உலகமும் இருக்கும், அனுபவமும் இருக்கும். அந்த வாழ்க்கையை அவன் எப்படி நடத்துகின்றான், ஞானத்திற்கு பிறகு மீதி இருக்கின்ற பிராரப்த கர்மத்தை எப்படி கழிக்கின்றான் என்று இங்கு சொல்லப்படுகிறது. எப்படி கழிக்கின்றான்? ஈமான் லோகான் காமானி காமரூபி அனுசஞ்சரன். ஈமான் லோகான் என்றால் இந்த உலகத்தில், இந்த உலகத்தை காமானியை இப்போ விட்டுருவோம், காமரூபி அதையும் விட்டுட்டு அனுசஞ்சரன். அனுசஞ்சரன் என்றால் நகர்ந்து கொண்டு, ரோமிங் அப்படின்னு அர்த்தம், திரிந்து கொண்டு. இந்த உலகத்தில் அவன் திரிந்து கொண்டிருக்கின்றான், வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான் அர்த்தம். அனுசஞ்சரன் சொன்னால் நடந்து போயிட்டுருக்கான். பாரிவராஜகன் அவன் சன்னியாசின்னு சொன்னால் அவனுக்கு வீடு ஏது, வாசல் ஏது? அணிகேதகன்னு சொல்லப்படும். நிகேதம்னா வீடு, அணிகேதகன்னா வீடற்றவன். அதனால் அனுசஞ்சரன் என்றால் அவன் நகர்ந்து கொண்டு இருக்கின்றான் அல்லது வாழ்க்கையை கடத்தி கொண்டு இருக்கின்றான். எப்படி வாழ்க்கையை கடத்துகின்றான்? இந்த பகுதியெல்லாம் ரொம்ப கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய பகுதி. ஈமான் லோகான், இந்த லோகத்தில் அவன் சஞ்சரித்து கொண்டு எப்படி சஞ்சரிக்கின்றானாம்? காமானி. இந்த சொல்லினுடைய பொருள் விருப்பப்படி உணவை உண்டு கொண்டு என்று பொருள். காமம் என்றால் யதேஷ்டம், அவன் விருப்பப்படி. அன்னம் என்றால் சாப்பாடு. காமானி என்றால் காமம் அத்தி, அவன் விருப்பப்படி சாப்பிட்டு கொண்டு வாழ்கின்றான். அவன் விரும்பினதை சாப்பிட்றான், விரும்புகிற அளவு சாப்பிட்றான். அவனுக்கு ஒரு விதமான விதியும் கிடையாது, நிஷேதமும் கிடையாது. நினச்சதை சாப்பிட்றாங்கன்னெல்லாம் சொல்லுவோம் அல்லவா? சில பேர் சொல்லுவாங்க அவன் எதை கண்டாலும் சாப்பிட்றான்னு சொல்லி, கண்டதை சாப்பிட்றான்னு சொல்லுவாங்க. அதே தான் இது. காமானின்னா எதையாவது சாப்பிட்டு கொண்டு அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். இதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். காமரூபி என்றால் அவன் விரும்பிய ரூபத்தை எடுத்துக்கொண்டு சஞ்சரிக்கின்றான். காமரூபி என்றால் விரும்புகிற ரூபத்தில் போகிறானான், விரும்புகிற வேஷத்தில் அவன் போகிறான்.
அவன் இஷ்டத்துக்கு போகிறான், இஷ்டப்பட்ட உருவத்தை எடுத்துக்கொள்கின்றான், இஷ்டப்பட்ட உணவை அவன் சாப்பிடுகின்றான். அதில் ஒரு விதமான விதியும் கிடையாது, நிஷேதமும் கிடையாது. இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாதான். கிடைச்சதை சாப்பிட்றான், விரும்புகிற ரூபத்தில் அவன் போகின்றான், திரிந்து கொண்டு இருக்கின்றான். போகும்போது சும்மாவா இருக்கான், அவன் வாயை வச்சுட்டு என்ன பண்ணுறானாம், ஏதத் சாமகாயன் ஆஸ்தே. இந்த சாமகாயன் பாட்டு வேற பாடிட்டு இருந்து கொண்டு இருக்கின்றான். ஏதத்னா இந்த, சாம என்றால் இசை பாட்டு, காயன் பாடிக்கொண்டு இருக்கின்றான், ஆஸ்தேனா இருக்கின்றான். இப்போ நம்ம சாதாரணமாக சொல்கிறது அல்லவா, அதான் சொல்லுது. அவன் ஜாலியாக சாப்பிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டு பாட்டு பாடிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லுவார்கள் சில பசங்களை. அதுதான் ஜீவன் முக்தனா. பாடிட்டுருக்கான், விரும்புகிற ரூபத்தில் இருக்கின்றான், விரும்புகிறதை சாப்பிடுகின்றான். அவன் எப்படி பாடுவான், அதுதான் ஹாவு ஹாவு. இதெல்லாம் என்ன, அவனோட பாட்டு. இந்த மாதிரி பாடிட்டுருக்கானா, நம்மளும் பாடினோம் அல்லவா ஹாவுன்னு சொல்லி. இந்த மாதிரி பாடிக்கொண்டு அவன் இருக்கின்றான். இனி இதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். இதனுடைய பொருள், நம்முடைய மனம் பக்குவம் அடையும் வரை உணவானது நம்முடைய எண்ணத்துக்கு காரணமாக அமையும். நம்ம எப்படிப்பட்ட சாப்பிடுகிறோமோ அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு அமையும். அப்போ உணவானது நம்முடைய அந்தக்கரணத்துக்கு மிக சம்பந்தம் இருக்கின்றது. சாத்விகமான உணவு சாப்பிட்டா மனசு சாத்விகமாக இருக்கு, ராஜசமான உணவு சாப்பிட்டா மனசு ராஜசமாக இருக்கு. இதிலிருந்து என்ன தெரிகின்றது, உணவானது ஒருவனை பாதிக்கின்றது என்று தெரிகிறது. ஜீவன் முக்தியினுடைய லட்சணம் என்னன்னு சொன்னால், உணவானது அவனை பாதிக்காது. அவன் யார் உணவு வேண்டுமானாலும் சாப்பிட்லாம். உபாசகர்களெல்லாம் அப்படி இல்லை. இவங்க வீட்டில் சாப்பிடக்கூடாது, இங்கே சாப்பிடக்கூடாதுன்னு நியமம் இருக்குது பக்குவம் அடைகிற வரைக்கும். ஞானம் வந்து விட்டால் அவன் பாப்பிக்கிட்டிருந்து சாப்பாடை வாங்கி சாப்பிடலாம், அல்லது ஒரு யோகிக்கிட்டிருந்தும் வாங்கி சாப்பிடலாம். அதனால் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. இதனுடைய பொருள் என்னன்னா, உணவானது அவனுடைய மனநிலையை பாதிக்காது. அவனுக்கு எது கொடுத்தாலும் பிரம்மாஸ்மின்னு தான் சொல்லுவான். யாராவது ஆல்கஹால் கலந்து கொடுத்துட்டாலும் கூட அவனுக்கு பிரம்மாஸ்மிங்கிற விருத்தியிலிருந்து வேற விருத்தி மாற முடியாது. அந்த அளவுக்கு ஞான நிஷ்டை அவனுக்கு இருக்கின்றது. ஆகவே காமாண்ணிங்கிற வார்த்தையிலிருந்து உபனிஷத் என்ன சொல்கிறது என்றால், எந்த நியமமும் அவனுக்கு கிடையாது. காரணம் என்ன, என்னைக்கு நியமம் இருக்க வேண்டும், அதை விட்டு தாண்டி செல்ல என்னைக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதோ அப்பொழுதுதான் நியமம் தேவை. இவன் தாண்டி செல்ல மாட்டான். ஆகவே விதியும் கிடையாது, நிஷேதமும் கிடையாது. இப்போ காமாண்ணி என்றால் அவனுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. காரணம் என்ன, அவன் கட்டுப்பாட்டை மீற மாட்டான், அல்லது உலகம் அவனை பந்தப்படுத்தாது. காமரூபி என்பதனுடைய பொருள், சில யோகிகளெல்லாம் விதவிதமான ரூபங்கள் எடுத்து கொள்வார்கள். இந்த ஞானி இதற்கு பிறகு வருகின்றதை படித்தால் நமக்கு புரியும். இந்த ஞானிக்கு எப்படிப்பட்ட பாவனை இருக்கின்றது என்றால், உலகமே நான் என்ற பாவனை இந்த ஞானிக்கு இருக்கின்றது. இந்த ஞானிக்கு ஒரு விதமான யோக சக்தியும் கிடையாதாம். ஆனாலும் அந்த யோகியினுடைய சக்தி என்னுடையது என்று அவன் நினைத்து கொண்டு, நானே எல்லா ரூபமாக இருக்கின்றேன் என்ற பாவனையுடன் உலகத்தில் சஞ்சரிக்கின்றான். இப்போ காமரூபி என்றால், யாருக்கெல்லாம் விரும்புகின்ற உருவத்தை எடுக்கிறதுக்கு சக்தி இருக்கோ அதெல்லாம் என்னுடைய சக்தி, அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ரூபமும் என்னுடைய ரூபம். இனி ஒரு பொருளும் உண்டு. இந்த ஞானிக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற நியமமே கிடையாது. இப்போ ஒரு பக்தன் எங்களோடு சேர்ந்து பக்தி மார்க்கத்துக்கு இருங்கன்னு சொன்னால் இருப்பான். ஒரு பக்தன் ஏதாவது ஒரு செயல் கர்மயோகத்துக்கு ஹேதுவாக உதவி செய்ய சொன்னால் ஞானி உதவி செய்வான். அப்படி விரும்புகின்ற வாழ்க்கையை எடுத்து கொள்வான். அந்த சூழ்நிலையில் என்ன இருக்கோ அதோடு அவன் சேர்ந்து கொள்வான். தன்னை தனிமைப்படுத்தி கொள்ள மாட்டான், தன்னை பிரித்து கொள்ள மாட்டான்.
எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வான் என்பது பொருள். இதெல்லாம் பிராரப்தத்தை ரெசிஸ்ட் பண்ண மாட்டான் அர்த்தம். இந்த பிராரப்தம் எனக்கு வேண்டாம் என்று சொல்ல மாட்டான். காமரூபி என்றால் விதவிதமான லைஃப் ஸ்டைல், எப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வான். ஏற்றுக்கொண்டு உலகத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றான். ஏதத் சாமகாயன் ஆஸ்தே. இனி சாம என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள். ஒன்று சாமவேதம், மியூசிக். சாம என்பதற்கு இசை என்றொரு பொருள். இசையுடன் பாடிக்கொண்டு சஞ்சரித்து கொண்டிருக்கின்றான். சாம என்பதற்கு இனி ஒரு பொருள் பிரம்ம, பரம்பொருள். அந்த பிரம்மத்தை பாடிக்கொண்டு பிரம்மத்தை உபதேசம் செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்றான். இப்போ சாம என்பதற்கு ஒரு பொருள் பிரம்ம, இனி ஒரு பொருள் பாடல். பாடல் என்பது எதை குறிக்கின்றது? அவனுடைய மகிழ்ச்சியை குறிக்கின்றது. பிரம்ம என்றால் அவன் பிரம்மனை பற்றி பேசிக்கொண்டு உபதேசம் செய்து கொண்டு வாழ்க்கையை கடத்துவான். அல்லது அவனிடம் சென்றால் பிரம்மத்தை பற்றி மட்டும் பேசுவான், அல்லது பிரம்மத்தை பகிர்ந்து கொள்வான். பிரம்மத்தைனா பிரம்ம ஞானத்தை பகிர்ந்து கொள்வான். பிறகு ஹாவு, ஹாவு என்ற பகுதி வருகிறது. அது பாடலை குறிக்கின்றது. இந்த சொல்லினுடைய பொருள் என்னவென்றால், இந்த உலகத்தை ஞானி ஒரு பெரிய ஆச்சரியமாக பார்க்கின்றானாம். இந்த உலகத்தை பார்க்கும்போது ஞானம் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பெரிய அதிசயமாகி விடுகிறது, ஆச்சரியமாகி விடுகின்றது. என்ன ஆச்சரியம் என்றால், எதை நம்ம ஒண்டர் ஆச்சரியமாக பார்ப்போம்? நடக்க முடியாது, சாதாரணமாக நடக்க முடியாததை ஒருவர் நடத்தி காமிச்சா ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்போம். இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒரு நாய் உழைச்சிட்ருக்குன்னா ஆச்சரியமாக பார்க்க மாட்டோம். ஒரு மனுஷன் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தா சாதாரணமாக அது செய்ய முடியாது, அதை ஒருத்தன் செஞ்சான்னா அது ஆச்சரியம். இப்போ எது ஆச்சரியம்னா, சாதாரணமாக இது நடக்காது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அது நடந்ததுன்னு வச்சுக்கோமே, அது ஆச்சரியம். அப்படி ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஞானி பார்க்கறானா. என்ன ஆச்சரியம்னு சொன்னால், இருக்கிறது நான் ஒருவன்தான், என்னை தவிர உலகத்தில் யாருமே கிடையாது. அத்வைதமாக இருக்கின்ற நான் எப்படி இந்த உலகத்தில் இருக்கன்னு சொன்னால், சாப்பிடுபவனாகவும் சாப்பிடப்படும் பொருளாகவும் மாறி இருக்கின்றேன். இப்போ நானே எப்படி இருக்கிறேன்னா, சாப்பிட்றவன் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக நானே பிரிஞ்சிட்டேன். இது ஒரு பெரிய ஆச்சரியம் என்று ஞானியானவன் உணர்கின்றான். காரணம் என்ன? இருக்கிறது ஒன்று, அந்த ஒரு பொருள் எப்படி பிரிஞ்சிருக்கான், எப்படி தோன்றுகிறதாம்? இரண்டு விருத்தமாக தோன்றுகிறது. சாப்பிடுபவன் சாப்பிடப்படும் பொருளாக தோன்றுகிறது. இது பெரிய ஆச்சரியம். பிறகு என்னன்னா, நானே அன்னமாக இருக்கின்றேன், நானே அன்னத்தை சாப்பிடுபவனாக இருக்கின்றேன். இந்த ஆச்சரியத்தை சமஸ்கிருதத்தில் அகோ என்று சொல்வார்கள். ஆச்சரியத்தை குறிக்கிற சொல் அகோ. இந்த அகோ என்ற சொல் சாமவேதத்தில் வரும்பொழுது ஹாவு என்று மாறுகிறது. அகோ என்ற சொல் இங்கு ஹாவு என்று மாறுகிறது. இந்த ஹாங்கிறதுக்கு அப்புறம் 3 என்ற ஒரு எழுத்து இருக்கும். அது 3 மாத்திரையை குறிக்கின்றது. மாத்திரைனா ஞாபகம் இருக்கோ? ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கோம். ஆ ஒரு மாத்திரை, ஆ 2 மாத்திரைன்னு. 3 மாத்திரைன்னு சொன்னால் அதனால தான் கொஞ்சம் நீட்டி சொல்லணும். 3 மாத்திரைகள். ஆவு ஹாவு ஹாவு என்றால் ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியம், அதுதான் அர்த்தம். என்ன ஆச்சரியம்னா, ஒன்றா இருக்கிற நானே இரண்டாக தெரிகின்றேன். சாப்பிடுபவனாகவும் சாப்பிடும் பொருளாகவும் காட்சியளிப்பது ஆச்சரியம். இந்த உலகத்தில் அது ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த மாதிரி ஆச்சரியமாக அவன் இந்த உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றான். அவனையெல்லாம் உலகம் பார்க்கும், வேடிக்கை பார்க்கும், ஐயோ பாவம்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்கும். இவன் உலகத்தை மனசுக்குள்ளே ஐயோ பாவம்னு சொல்லி ஆச்சரியமாக பார்ப்பான். ஒருவரை ஒருவர் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். பிறகு ஞானி மனதில்
எப்படிப்பட்ட எண்ணம் அவனுக்கு இருக்கின்றதாம்? அகமன்னம் அகமன்னம் அகமன்னம். அகம்னா நான், அன்னம்னா நானே சாப்பிடும் பொருளாக இருக்கின்றேன். 3 முறை சொல்வது ஆச்சரியத்தை குறிக்கின்றது. அகமன்னம் நான் தான் சாப்பிடப்படும் பொருள், நான் தான் சாப்பிடப்படும் பொருள், நான் தான் சாப்பிடப்படும் பொருள். இப்போ ஞானி மற்றவங்களுக்கு சாப்பாடாக மாறிட்டான்னு சொன்னால் சாப்பிட்றது யார்? அதுவும் நான் தான் சொல்கிறான். அகம் அன்னாதக, அன்னாதகன அன்னத்தை சாப்பிடுபவன், நான் உணவை சாப்பிடுபவன். 3 முறை சொல்லப்படுகிறது. நான் உணவை சாப்பிடுபவன், நான் உணவை சாப்பிடுபவன். அகம் அன்னாதக அகம் அன்னாதக அகம் அன்னாதக. 3 முறை சொல்கிறதனுடைய அர்த்தம் என்னென்னா ஆச்சரியத்தை, சந்தோஷத்தை குறிக்கின்றது. இப்போ நான் உணவாக இருக்கின்றேன், நான் உணவை உண்பவனாக இருக்கின்றேன். இப்போ என்னன்னா நான் என்னையே சாப்பிட்றேன்னு அர்த்தம். பிறகு சாப்பாடு எங்கேயோ இருக்குது, ஆள் எங்கேயோ இருக்குன்னா எப்படி சாப்பிட முடியும்? இப்போ இந்த உணவையும் உண்பவனையும் சேர்க்க வேண்டும் அல்லவா? அப்படி சேர்ப்பவன் யார்னா ஞானி சொல்கிறான், அதுவும் நான் தான். அகம் ஸ்லோக கிருத். ஸ்லோக கிருத் என்றால் சேர்ப்பவன், கம்பைன் பண்ணுறவர். எதைன்னா அன்னத்தையும் அன்னாதத்தையும், உணவையும் உண்பவனையும் யார் சேர்க்கிறார்களோ அவனும் நான் தான். அதையும் 3 முறை சொல்கிறார். அகம் ஸ்லோக கிருத் அகம் ஸ்லோக கிருத். நான் உணவையும் உண்பவனையும் சேர்ப்பவன், நானே உணவு, நானே உண்பவன். இது எல்லாமே நான் தான். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் சர்வாத்ம பாவக. சங்கராச்சாரியார் ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறார், சர்வாத்ம பாவக. சர்வாத்ம பாவம்னா அனைத்தும் நானாக இருக்கின்றேன் என்று உணர்கின்றான். இங்கே ஏன் திடீர்னு அன்னம் அன்னாதகன்னு வந்திருக்கு? அப்படி ஒரு உபாசனை வந்ததல்லவா, அதனால் அது வருது. அதனால் என்ன சொல்லலாம்? பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள், பேசுபவன் பேசப்படும் பொருள், இவைகள் அனைத்தும் நானாக இருக்கின்றேன். பிறகு மீண்டும் தான் யார் என்று ஞானியானவன் கூறுகின்றான். அகமஸ்மி பிரதமஜா. பிரதமஜா என்றால் பிரதம ஜக ஹிரண்ய கர்ப்பக. நான் ஹிரண்ய கர்ப்பனாக இருக்கின்றேன். பிரதம ஜக என்றால் ஹிரண்ய கர்ப்பன், நான் ஹிரண்ய கர்ப்பனாக இருக்கின்றேன். ரிதஸ்ய, ரிதாஸ்யன் இருக்கு, அந்த 3ங்கிறதுக்கெல்லாம் பொருள் அல்ல. ரிதஸ்ய என்றால் உலகத்திற்கு, இந்த உலகத்திற்கு நான் ஹிரண்ய கர்ப்பனாக இருக்கின்றேன். ரிதம் என்றால் சத்தியம்னு ஒரு அர்த்தம். உபனிஷத்தில் சத்தியஸ்ய சத்தியம்னு ஒரு வாக்கியம் இருக்கின்றது. பிரம்மன் யார்னா சத்தியத்திற்கு சத்தியம்னு, இந்த சத்தியமாக நினைத்து கொண்டிருக்கின்ற உலகத்திற்கு சத்தியம். அப்படி என்றால் இந்த உலகத்திற்கு நானே ஹிரண்ய கர்ப்பனாக இருக்கின்றேன். இப்போ ரிதஸ்ய பிரதம ஜக. பிறகு பூர்வம் தேவேப்யக. பூர்வம் தேவேப்யக என்றால் தேவர்களுக்கு முன் நான் பிறந்த விராட் ஸ்வரூபமாக இருக்கின்றேன். தேவேப்யக பூர்வம், தேவர்களுக்கு முன் நான் விராட் ஸ்வரூபமாக இருக்கின்றேன். இந்த உலகத்திற்கு அல்லது இந்த உலகத்தில் நான் முதல் பிறந்தவனாக இருக்கின்றேன். உலகத்தில் முதல் யார் பிறந்தார்? பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபுவன் சொன்ன ஹிரண்ய கர்ப்பன். பிறகு தேவர்களுக்கு முன் பிறந்த விராட்டாக நான் இருக்கின்றேன். விராட்டுக்கு அப்புறம்தான் தேவதைகளெல்லாம் வருகின்றது. இனி அடுத்தது ஒரு முக்கியமான சொல், அமிர்தஸ்ய நாபாயி. நாபாயி அது சாமகானத்தில் வருது. அதனுடைய பொருள் நாபிகி. நாபிகி என்றால் சென்டர், மைய பகுதி. அமிர்தஸ்ய நாபிகி என்றால்
அமிர்தத்தினுடைய மையமாக நான் இருக்கின்றேன். நாபாயி, அதை பிரித்து படித்தோம்னா நாபிகி. அதனுடைய பொருள், இந்த உலகத்தில் எந்த முமுட்சுக்களெல்லாம் அமிர்தத்துவத்தை அடையணும்னு விரும்புகிறார்களோ அவர்கள் சொரூபமாக நான் இருக்கின்றேன். அவங்களெல்லாம் என்னிடம் வரணும்னு அர்த்தம். அவங்க எந்த அமிர்தத்துவத்தை விரும்புகிறார்களோ அதற்கு ஆதாரமாக நான் இருக்கின்றேன். அமிர்தத்தினுடைய சென்டர்னா பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றேன். உலகத்தில் உள்ள முமுட்சுக்கள் எந்த அமிர்தத்தை விரும்புகிறார்களோ அவைகளினுடைய ஆதாரமாக நான் இருக்கின்றேன். இதெல்லாம் என்னன்னா ஜீவன் முக்தனுடைய சிந்தனைகளாம். பிறகு மீண்டும் அவன் என்ன நினைக்கின்றான்? யோமா ததாதி சயிதேவ மா வாஹா. யார், யக என்றால் யார், மா ததாதி. இப்போ இந்த இடத்தை எப்படி படிக்கணும்னா, ஞானியானவன் தன்னை அன்னம் என்ற பாவனையில் பேசுகின்றான். உணவு ரூபமாக இருக்கின்ற என்னை யார் கொடுக்கிறார்களோ, மீண்டும் அன்னதானத்தினுடைய பெருமை பேசப்படுகிறது. உணவு ரூபமாக இருக்கின்ற என்னை யார் மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்களோ, யோ எவர், மா என்றால் என்னை, எப்படிப்பட்ட நான், உணவு ரூபமாக இருக்கின்ற என்னை ததாதி கொடுக்கிறார்களோ, சக இதேவ, சக என்றால் அவன், இத் ஏவ என்றால் அந்த விதத்தில் கொடுக்கின்ற காரணத்தினால், மா அவாஹா, அதை படிக்கும் பொழுது மாம் அவதி, என்னை அவர்கள் காப்பாற்றுகிறார்கள். அதாவது உணவு ரூபமாக இருக்கின்ற என்னை யார் தானம் செய்கிறார்களோ அவர்களை நான் காப்பாற்றுகிறேன், அவர்கள் என்னை காப்பாற்றுகிறார்கள்னா அவர்களுக்கு உணவு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். என்னை வச்சு அவர்கள் காப்பாற்றுகிறார்கள். அதனுடைய பொருள் என்ன? அவர்களிடம் நான் உணவு ரூபமாக இருப்பேன். மா அவக, அவகன்னா இந்த இடத்துல அவன் அர்த்தம், ப்ரொடெக்ட், காப்பாற்றுவது. அவர்கள் என்னை காப்பாற்றுகிறார்கள். காரணம் என்னவென்றால், நம்ம உணவை கொடுத்தால் உணவு நமக்கு திரும்பி வருகின்றது. உணவு ரூபமான எண்ணெய் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் என்னை காப்பாற்றுகிறார்கள். இனி அடுத்தது ஒரு கருத்து சொல்றார். யாராவது மற்றவர்களுக்கு கொடுக்காமல் சாப்பிட்டால் அதனுடைய அர்த்தம் என்ன? என்ன மற்றவங்களுக்கு கொடுக்காம சாப்பிட்டா நான் அவர்களை சாப்பிட்டு விடுகின்றேன். அதை சொல்றார். அடுத்தது அகம் அன்னம். இப்போ நான் யாருன்னா அன்ன ரூபமாக இருக்கேன். அகம் அன்னம், அகம் அன்னம், அன்னம் அதந்தம். அன்னம் என்றால் உணவை, அதந்தம் என்றால் கொடுக்காதவனை. அன்ன ரூபமாக இருக்கின்ற என்னை, அன்னத்தை கொடுக்காதவனை அத்மி, நான் சாப்பிடுகிறேன். அத்மினா நான் சாப்பிட்றேன்னா. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், அன்னத்தை கொடுக்காமல் உணவை சாப்பிட்டால் அவர்கள் அழிந்து விடுகிறார்கள். நம்ம எதை எடுத்து கொடுக்கிறோமோ அது நமக்கு வளரும், எதை எடுத்து கொடுக்கலையோ அது நம்மிடமே இல்லாமல் சென்று விடும். அத்மினா நான் சாப்பிடுகின்றேன். இனி அடுத்த சொல் அகம் விஸ்வம் புவனம் அப்யபவாம். நான் விஸ்வம் புவனம் அனைத்து உலகத்தையும், அப்யபவாம் என்றால் வியாபிக்கின்றேன். நான் அனைத்து உலகத்தையும் வியாபிக்கின்றேன். நான் எப்படி வியாபிக்கின்றேன்? அடுத்த சொல் சுவக சுவர்ண ஜோதிகி. அதை எப்படி பிரிக்க வேண்டும் என்றால் சுவக. சுவக என்றால் சூரியன். ந என்ற சொல் போல, இவ என்று பொருள். ஜோதிகி என்றால் லைட், ஜோதி. சூரியனுடைய ஜோதி போல நான் இந்த உலகத்தை வியாபிக்கின்றேன். இப்போ சுவர்ண ஜோதிகி என்றால், சுவக என்றால் சூரியன், ஜோதி என்றால் பிரகாசம், ந என்றால் இவ போல. சூரிய பிரகாசத்தை போல இந்த உலகத்தை அனைத்தையும் நான் வியாபிக்கின்றேன். யக ஏவம் வேத.
இவ்விதம் யார் உணர்கிறார்களோ அவர்கள் இந்த பலனை அடைகிறார்கள். ஈதி உபனிஷத், இவ்விதம் உபனிஷத் முடிவடைகின்றது. இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த ஜீவன் முக்தனெல்லாம் இப்படி நினைக்கின்றான்னு உபனிஷத் சொல்கிறதே, இதனுடைய பொருள் என்னவென்றால், இந்த உலகத்தில் தன்னை வேறுபடுத்தி கொள்வது இல்லை. இந்த கருத்து பல உபனிஷத்தில் பல விதத்தில் சொல்லப்படும். இதெல்லாம் உண்மையிலேயே அப்படி அர்த்தம் அல்ல. அதனால தான் சங்கராச்சாரியார் ஒரு விளையாட்டை ஒரு கேள்வி கேட்குறார். ஞானம் வந்ததுக்கப்புறம் நான் அன்னமாயிடுவேன்னு சொன்னால் மற்றவங்களாம் என்னை சாப்பிட்டு விடுவார்கள், அதற்கு எனக்கு மோட்சமே வேண்டாமே என்றால் இது உண்மையான பொருள் அப்படி அல்ல. அவன் சர்வாத்ம பாவத்துடன் இருக்கின்றான், எதையும் தன்னிடமிருந்து பிரித்து கொள்வதில்லை என்பதுதான் கருத்து. மன நிறைவுடன் வாழ்கின்றான், எதிலும் குறை அவனுக்கு இல்லை, ரெசிஸ்டன்ஸே கிடையாது, இது வேண்டாம் என்பது கிடையாது. இதெல்லாம் ஞானம் வந்ததற்கு பிறகு, ஞான நிஷ்டைக்கு பிறகு வருகின்ற பலன். யக ஏவம் வேத, இவ்விதம் யார் அறிகிறார்களோ உணர்கிறார்களோ அவர்கள் இந்த பலனை அடைகிறார்கள். இதி உபனிஷத் என்று உபனிஷத் முடிவடைகின்றது. இது உபனிஷத் என்று உபனிஷத்தே தன்னை முடிக்கின்றது. இத்துடன் இந்த பிருகுவல்லி முடிவடைகிறது. இதனுடைய சாரம் அதிகமாக இல்லை, நம்ம பார்த்தது தான். முதல் 6 அணுவாகத்தில் தபஸ் என்ற சாதனை, 7, 8, 9 அணுவாகத்தில் 3 உபாசனைகள், 10வது அணுவாகத்தில் ஒரு வேல்யூ, பிறகு பிரம்ம உபாசனை, மீண்டும் ஞானத்தை கூறி ஜீவன் முக்தியுடன் உபனிஷத்தானது முடிக்கின்றது. இந்த கடைசி பகுதியில் நமக்கு வர்ற கருத்து என்னவென்றால், அவன் மன நிறைவுடன் இருப்பான் என்பதுதான் கருத்து. சங்கரரும் தன்னுடைய பாஷ்யத்தை எப்படி முடிக்கின்றார்? கடைசியில் அவருடைய கடைசி சொல் ஓம்னு முடிக்கிறார். எல்லா பாஷ்யத்தை எழுதிட்டு ஓம் இதி என்று முடிக்கின்றார். அந்த ஓம்ங்கிறது எதை குறிக்கின்றது? மங்களத்தை குறிக்கின்றது. தைத்திரிய உபனிஷத்தை அவர் ஓம்னு முடிக்கிறார். நம்ம அடுத்து ஆரம்பிக்கிற மாண்டூக்கிய உபனிஷத்தில் ஓம்னு ஆரம்பிக்க போகிறோம். ஓமித்யேத தக்ஷரம் இதகும் சர்வம்னு சொல்லி அடுத்த உபனிஷத் ஓம்னு ஆரம்பிக்கின்றது. இந்த உபனிஷத்தை சங்கரர் ஓம் என்று முடிக்கின்றார். இனி ஒவ்வொரு உபனிஷத் முடிச்சுடனே நம்ம என்ன செய்வோம்? முதல் மந்திரத்தை படிப்போம். அதனுடைய அர்த்தம் என்ன? மீண்டும் மீண்டும் இந்த உபனிஷத்தை நாம் படிக்க வேண்டும் என்பதற்காக. சீக்ஷாம் வியாக்யாஸ்யாமஹ வர்ணஸ்வரஹ மாத்ராபலம் சாமசந்தானஹ இத்யுக்தசீக்ஷாத்யாயஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.